குழந்தைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் அதான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? அருள்னு ஒரு பையனோட கதையை தான் பார்க்க போறோம். அது என்ன கதைன்னு தெரியுமா? அது ஓய்தல் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்திச்சூடி கதை தான். கதைக்குள்ள போலாமா? ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அங்க அருள்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் நல்ல ஒரு புத்திசாலி பையன். ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்துச்சு. அது என்னன்னா, அவன் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையில சீக்கிரமா அவனுக்கு சலிப்பு வந்துடும். ஆடா இது போதும் போ அப்படின்னு ஒரு சலிப்பு சலிச்சுக்குவான். ஒரு நாள் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அருள் வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்கு, வா நம்ம 2 பேரும் ஒரு தோட்டம் செய்யலாம் அப்படின்னு. அருளும் உற்சாகமா ஆமா ஆமாம்மா நானும் வரேம்மா தோட்டம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட சேர்ந்து தோட்டம் செய்ய போனான். அங்க போய் மண்ணை தோணுனா, விதை போட்டான், எல்லாமே பண்ணான். ஆனா 2 நாள் கழிச்சு அவனுக்கு அதுல ஒரு சலிப்பு வந்துருச்சு. உடனே அதை அவன் விட்டுட்டான். அடுத்த நாள் அவனுடைய நண்பன் ஒருத்தன் வந்தான். அவன் பேரு குமார். அந்த குமார் சொன்னா, நான் மரத்தோட கிளையில ஒரு வீடு கட்ட போறேன் அருள் அப்படின்னு சொன்னான். அருள் உடனே நானும் வரேன் அப்படின்னு சேர்ந்து ஆரம்பிச்சான். அப்புறம் ஒரு 2-3 நாள்ல என்ன ஆயிடுச்சு, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நான் வந்து இதுல வரல அப்படின்னு ஊஞ்சு போயிட்டான். இது எல்லாத்தையுமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா கவனிச்சுட்டு இருந்தாரு. அவரு அருளை கூப்பிட்டு என்ன சொன்னாரு, மகனே நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். இந்த ரகசியம் எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு ரகசியத்தை நம்ம பின்பற்றினாலே போதும் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன தாத்தா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, இந்த உலகத்திலேயே நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திர வார்த்தை இருக்கு, அதுதான் ஓய்தல் ஒளி அப்படின்னு சொன்னாரு. அருளுக்கு இதை கேட்டோன்னு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. தாத்தா தாத்தா அதுக்கு அர்த்தம் என்ன தாத்தா அப்படின்னு கேட்டான். தாத்தா சிரிச்சுட்டே சொன்னாரு, ஒரு சின்ன செடியை காமிச்சு, இந்த செடி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். இது ஓய்வெடுக்கணும்னு நினைச்சா அது எப்பயுமே ஒரு பெரிய மரமா வளராது. நீயும் அப்படிதான், நடுவுல விட்டுடாம தொடர்ந்து வந்து ஒரு வேலையும் செஞ்சாதான் அந்த வேலை நமக்கு சரியா முடியும். ஓய்வெடுத்து செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு வேலையும் நம்ம முழுசா முடிக்க முடியாது, அதை கத்துக்கவும் முடியாது. அருளுக்கு இது நல்லா புரிஞ்சிடுச்சு. அதனால அடுத்த நாள் அவன் என்ன பண்ணா, அவனுடைய தோட்டத்துக்கு திரும்ப போனான். தினமும் கொஞ்சம் நேரம் அதுக்கு நேரத்தை ஒதுக்குனான். அதுக்கு தண்ணி ஊத்துனா, அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சான். சலிப்பு வந்தாலும் தாத்தா சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு எப்பயுமே நினைவுல இருந்தது, ஓய்தல் ஒளி அப்படின்னு. அதனால அவன் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சான். சில நாட்கள் கழிச்சு பார்த்தா அந்த சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மாதங்கள் கடந்து போனோடனே அந்த சின்ன சின்ன செடிகள்லாம் சிறந்த ஒரு தோட்டமாகவும் அதுல இருந்து நிறைய காய்கறிகளும் கிடைக்க ஆரம்பிச்சது. அருளுடைய அம்மா ரொம்ப சந்தோஷமா பெருமையா எல்லார்கிட்டையும் சொன்னாங்க, இப்ப என் மகன் வளர்ந்துட்டான், நல்ல சிறப்பா எல்லா வேலையுமே செய்யறான் அப்படின்னு. இதை கேட்ட அருளுக்கு சந்தோஷமா இருந்தது. உடனே அவனுக்கு தாத்தா சொன்ன அந்த வார்த்தை நினைவுக்கு வந்தது, ஓய்தல் ஒளி, ஓய்தல் ஒளி, ஓய்தல் ஒளி அப்படின்னு. ஓய்தல் ஒளினா நம்ம எந்த ஒரு வேலையும் சலிப்பு இல்லாம திரும்ப முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி அன்றாடம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது காலப்போக்கில் அது ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயமா மாறும். இந்த கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா, சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருசா தோணும். ஆனா அது ஒரே நாள்ல செய்யக்கூடியதில்லை. ஒவ்வொரு நாளும் சின்னதா செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த விஷயம் ரொம்ப பெருசா மாறி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால சலிப்பு இல்லாம எந்த ஒரு வேலையும் செஞ்சாலே நம்ம சிறப்பா மாறலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா உங்க நண்பரோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரமா போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.